வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 டே 96 ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக்லின் சௌந்தர்யா பற்றி மட்டும்தாங்க விஷயங்கள் நடந்தது. என்னென்னா இன்றைக்கி காலையிலேயே வந்து என்னென்னா வர்ஷினியும் அருணும் வந்து சௌந்தர்யாவை உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாக்லின் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சௌந்தர்யா வந்து என்னென்னா ஜாக்லின் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு விஷயத்தை வச்சு யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி பேசுகிறாங்கன்றாங்க. அப்புறம் வர்ஷினி வந்து என்னென்னா சௌந்தர்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்களும் அப்படி தானே பண்ணுறீங்க, நீங்கள் அழுக அப்படின்னு சொல்லி அந்த சிம்பத்தின்ற விஷயத்தை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கத்தாலும் அழுகுறீங்க, என்ன விஷயம்னாலும் நீங்கள் அழுகுறீங்க, அழுகுறதே மட்டும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே இந்த மேட்ரே தான். இன்றைக்கி வீட்டு ஃபுல்லாக வேறு கண்டென்ட்டே இல்லை போல இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கண்டென்ட் கிடையாது. டான்ஸ் ஆடுறது, அப்புறம் உட்காந்து சும்மா உட்காந்துக்கிறது, இவ்வளோ தான். இந்த வாரத்தை ஃபுல்லாகவே இவங்க வந்து என்னமோ வந்து பெருசாக வெளியிலேருந்து வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸு 8 பேரை வெளிலேருந்து கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி என்னமோ பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு ஒன்றுமே பண்ணல. இவங்க என்னத்தை பண்ணுறாங்க? இந்த வாரம் ஃபுல்லாக வேஸ்ட்டு, ஒரு மண்ணும் கிடையாது இந்த வாரம் ஃபுல்லாக. இது தெரிஞ்ச விஷயந்தான். இவங்களுக்கு வந்து எப்படியும் இந்த 8 பேர் வந்து ஒன்றும் பண்ண போகிறது. ஏன்னா டாஸ்க்குன்னு ஒன்றும் கிடையாது, ஒரு காம்படிஷன் ஒன்றும் கிடையாது. இல்லை இந்த 8 பேர் வெளியிலேருந்து வந்து 8 பேர் வீட்டுக்குள்ளே இருக்க 8 பேர் யாரோ ரீப்ளேஸ் பண்ணுற போகிறாங்கன்னு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி அந்த டான்ஸ் காம்படிஷனும் முடிஞ்சு போச்சு, அதுக்கு பதிலும் சொல்ல. அது மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாக எபிசோட் இருந்தது. இன்றைக்கி எபிசோட் பற்றி நம்ம ரிவ்யூ பற்றி உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக் நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அண்ட் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கொடுங்க. ரிவ்யூ ஃபுல்லாக இப்போ ஃபுல் ரிவ்யூக்குள்ளே போகலாம். சரி, இன்றைக்கி பேசிக்காக வந்து என்னென்னா காலையிலேயே வந்து வர்ஷினி வந்து என்னென்னா தேவையில்லாமல் சௌந்தர்யா கிட்ட வந்து இந்த ஒரு டாப்பிக்கை பேசுன்னு சொல்லி ஆரம்பித்து, அது வந்து சௌந்தர்யா வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சௌந்தர்யா ஜாக்லின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. இவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒன்றுமே பண்ணாமல் சௌந்தர்யா 8 வாரம் வந்துட்டாங்க. ஐ மீன் ஃபைனல் 8ல் வந்துட்டாங்க. 13 வாரம் இருந்துட்டாங்க. 14 வாரமும் முடிய போகுது. ஒன்றுமே பண்ணாமல் ஜாக்லின் வந்துட்டாங்கனால எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய இருக்குது. அதெல்லாம் அவங்க போய் முத்துக்கிட்டேயோ ரயான்கிட்டயோ தீபக்கிட்டேயோ நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறது கிடையாது. அருண்கிட்டே விஷால்கிட்டே கேட்குறது கிடையாது. மெயினாக போய்ட்டு சௌந்தர்யாக்கிட்டேயும் ஜாக்லின்கிட்டே தான் பேசுனீங்க. ஏன்னா எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட மட்டும் தான் கேட்கறதுக்கு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாமே கேட்டுனுங்கிறாங்க. அது மாதிரி வர்ஷினி வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து ஜாக்லின் பற்றி நினைக்கிறேன்னு சொல்லி அருணும் கேட்குறாங்க. அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி தான் வராங்கன்னு சொல்லி ஜாக்லினை பற்றி சௌந்தர்யா சொல்கிறாங்க. எமோஷனில் ப்ளே பண்ணுறது, காரியத்துக்காக பண்ணுறதுன்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறாங்க. அப்புறம் சௌந்தர்யா வந்து அழுதே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்கன்னு சொல்லி வர்ஷினி சொன்னோன்னா சௌந்தர்யாவுக்கு அது கோவம் வருது. இல்லைங்க, அதுதான் என் ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன், அது என் வீக்னஸ் இல்லைன்னு நினைக்கிறேன்னு. அழுவுறது உங்களோட ஸ்ட்ரென்த்லாம் அப்போ உங்கள் வீக்னஸ் எதுன்னு சொல்லி வர்ஷினி கேட்குறாங்க. அதுக்கு பதில் கிடையாது. அழுவுறதெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்கன்னா, அப்போ சௌந்தர்யாவுக்கு எந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டின்னு பாருங்கள். எதுக்குத்தான் அழுவுறது? யாராவது எதாவது சொன்னாங்கன்னா ஹர்ட் ஆகிடுச்சு அழுவுறது, யாராவது நல்லா சந்தோஷமாக சொன்னாலும் அழுவுறது, ஏதாவது சும்மா சொன்னாலும் அழுவுறது, ஏதாவது வெறுப்பேற்றுற மாதிரி வருத்தப்படுற மாதிரி சொன்னாலும் அழுவுறதுன்னா, அழுதுகிட்டே இருந்து ஒருத்தங்க வந்து காம்படிஷன் பண்ணுறாங்கன்னா, அப்போ பார்க்குற ஆடியன்ஸ்லாம் என்ன அழுகாட்சி பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்களா? இல்லை பார்க்குற ஆடியன்ஸ்லாம் வந்து இவங்க அழுகுறாங்க, எமோஷனலாக இருக்காங்க, சிம்பத்தியாக இருக்காங்க, பாவம் சௌந்தர்யா தான் ஓட்டு போடுறாங்களா? இது என்ன கான்செப்ட்? இப்படிலாம் ஒரு கண்டஸ்டன்ட்டு டாப் 8ல் பிக் பாஸ் வீட்டில் வந்து இந்த சீசனில் உட்காந்துருக்காங்கன்னா, அப்போ எவ்வளோ மட்டமான சீசனாக இருக்குது. ஒரு கண்டஸ்டன்ட் இப்படியே பதில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கண்டஸ்டண்ட்டை வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. எது மக்கள்லாம் நிறைய பேர்லாம் சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போட்டு அவங்களோட குவாலிட்டிக்காகலாம் அவங்க ஓட்டு போட்டு கொண்டு வருவாங்க. சௌந்தர்யா கிட்டே என்ன இருக்குது? இன்றைக்கி வர்ஷினி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ப்ராப்பராக ஒரு கவுண்டர் கொடுக்க தெரில. நான் அழுகிறேன்னா நான் அழுது வரலைங்க, எனக்கு சில நேரங்களில் சில எமோஷன்ஸ் எனக்கு ஹர்ட் ஆச்சுங்க, அதனால தான் நான் அழுதேன். பட் ஆனால் நான் அது எல்லா நேரத்துலையும் நான் அழுதுன்னா, நான் கொஞ்சம் நேரத்துக்கு சில நேரத்தில் நான் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா நான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் அழுதுருக்கேன், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் நான் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கவுண்டர் கொடுக்க தெரில. அழுது வந்து ஆமாம், நான் எல்லாத்துலையும் நான் அழுதுருக்கிறேன், நான் நிறைய அழுதுருக்கிறேன், அழுது என் ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பேசவே தெரில. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க வீக்னஸ் என்னென்னா எப்படி பேசுறது எப்படி தெரிலன்னு சொல்லி சொல்கிறாங்க. பேசுறது தெரிலன்னா உங்களுக்காக பேச தெரில? அப்போ நீங்கள் ராணவ் கிட்டே பேசினது, சத்யா கிட்டே பேசினது, ஜாக்லின் கிட்டே பேசினது, எல்லாத்தையும் பேசுனது, முத்துக்கிட்ட பேசுனது, சாட்சியாக பேசலாம், பேசுறது தெரியாமல் தானே பேசுனீங்க. அப்போ நீங்கள் ஒத்துக்கோங்க, அப்போ நீங்கள் பண்ணுறதுலாம் தப்புன்னு. அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. அதை யாரை பின் பாயிண்ட் பண்ணி சொன்னால் அழுவுறது. இப்போ உங்களுக்கு பேச தெரில நீங்களே சொல்கிறீங்க, அதை ஒருத்தங்க பின் பாயிண்ட் பண்ணி சொன்னாங்கன்னா அதுக்கு ஃபீல் ஆகிடுச்சு, ஹர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி அழுவுது. இதுதான் நீங்கள் பண்ணுற கேம்லாம் எவ்வளோ கான்ட்ராடிக்டிங், எவ்வளோ எரிச்சலாக வருது ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்க்கும்போது. இதுதான் ஹவுஸ்மேட்ஸுக்கு இருக்கிற ஒரு தலைவலி, ஹவுஸ்மேட்ஸுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. இதே தான் என்ன பண்ணுறாங்க, ரவி வந்து கேட்குறாரு மதியம், இந்த ஜாக்லின்னு சௌந்தர்யா வச்சுக்கிட்டே கேட்குறாரு, நீங்கள் 2 பேரும் உங்களோட இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன ஜாக்லின்னு சொல்கிறாங்கன்னா, சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு இருப்பாங்க, எமோஷன்ஸ் வச்சுருப்பாங்க, இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டே ஆடுவாங்க, இவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு விஷயத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க ஜாக்லின் பற்றி. ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா,
அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ ஃப்ரெண்டாக இருக்கணுன்றது தெரியுது, எப்போ கேம் ஆகணுன்றது தெரியுது, எப்போ ஃப்ரெண்டாக இருக்கணும், எப்போ டாஸ்க் பண்ணுறது சௌந்தர்யாவுக்கு தெரியுது. அது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்செல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் ஒரே மாதிரி இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க. ஒன்று சௌந்தர்யா வந்து ஜாக்லின் பற்றி என்ன சொன்னாங்கன்னா, ஜாக்லின் வந்து சேஃப் கேம் ஆடுறாங்க அப்படின்னு. ஸோ மாற்றி 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 இவ்வளோ வருஷம் இவ்வளோ மாதம் வந்து ஃப்ரெண்டு இருந்துட்டு இன்றைக்கி வந்து வெளியிலேருந்து வந்தவங்க 4 பேர் 4 கேள்வி கேட்குறாங்கன்னு இவங்க என்னென்னா இவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஃப்ரெண்டுன்ற ஒரு பாயிண்ட்டே அங்கே கிடையாது. கோவா கேங்கு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பாயிண்ட்டே கிடையாது. ரயான் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ரயான் என்ன ஆனாலும் சௌந்தர்யாவையும் ஜாக்லின் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. ஒன்று சண்டை போட்டாலும் அவங்கள வந்து சண்டை போட வேணாம்னு சொல்கிறாரு அண்ட் சமாதானப்படுத்துகிறாரு. இவருக்கு சௌந்தர்யா கிட்டேயோ ஜாக்லின் கிட்டேயோ டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் தான் ஓப்பனாக பேசிடுறாரு, சொல்லிவிட்டு ஆனால் அந்த சொல்லும்போது அவர் சில வார்த்தைகளை விடுறதில்ல. அப்படியே விட்டால் கூட அதுக்கப்புறம் பேசி கொஞ்சம் பேட்சப் பண்ணி கொண்டு வராரு. ஆனால் சௌந்தர்யாவும் ஜாக்லின் வந்து என்னென்னா வெறுப்பை காட்டுறாங்க. கோபம் வேறு, வெறுப்பு வேறு. கோபம் இருக்கலாம், வெறுப்பு இருக்கக்கூடாது. ஒருத்தங்க மேலே நம்ம கோபம் இருந்ததுன்னா அந்த கோபம் வந்து அந்த நேரத்தில் இருக்குது கொஞ்சம் கழிச்சு தணிஞ்சிடும். ஒருத்தங்க மேலே நமக்கு வெறுப்பு இருந்ததுன்னா அந்த வெறுப்பு தனியவே தெரியாது. ஸோ ஜாக்லினுக்கும் சௌந்தர்யா இருக்கிறது வந்து கோபம் கிடையாது, வெறுப்பு. அதனால தான் ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்கு டக்குன்னு பற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு நார்மலாக பேசி சால்வ் ஆகிறாங்க. ஆனால் அந்த பேசும்போது அந்த வெறுப்பில் பேசும்போது இஷ்டத்துக்கு வார்த்தைகளை விட்டுறாங்க. அப்போ அந்த கோவா கேங்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒரு பாயிண்ட்டே கிடையாது. இதை வச்சு தான் இவ்வளோ வாரம் ஓட்டினாங்க. இவ்வளோ வாரம் அதை ஓட்டிட்டு அதை வச்சு வந்துட்டு விஜய் சேதுபதி ஒரு வாரம் கேள்வி கேட்டோன்னு என்ன பண்ணாங்கன்னா அதுலேருந்து ஜெஃப்ரி கண்டிக்கினார், ரஞ்சித் கண்டிக்கினார். அப்போது ஜாக்லின் சௌந்தர்யா ராயன் மட்டும் தனியாகிட்டாங்க. அது ரொம்ப ஆப்வியஸாக ஓப்பனாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த கோவா கேங்குள்ளே என்ன பண்ணால் பிரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லி இவ்வளோ வாரம் ஓட்டினது வந்து நீங்கள் அதை வந்து ஏமாற்றி கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ உங்கள் 2 பேருக்குள்ளலாம் உங்கள் 3 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்றும் கிடையாது. சௌந்தர்யா ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்றும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்ற மாதிரி பேசி நீங்கள் ஏமாற்றிருக்கீங்கன்றது தான் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஒரு கேள்வியாக வருது. அதனால தான் எல்லாருமே வந்து கேட்குறாங்க அதையே. ஏன்னா இவ்வளோ வாரம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லி விட்டு கொடுக்காம இவங்களுக்குள்ளேயே கேம் ஆடிக்கணும், நாமினேட் பண்ணாமல், நாமினேஷன் வந்தால் கூட சேவ் பண்ணிக்கணும், ஏதாவது கேம் ஆடும்போது டாஸ்க் ஆடும்போது சேவ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த டீமாக சேர்ந்துக்கின்னு. அதை வச்சு தானே இவங்க இவ்வளோ வாரம் தாண்டி வந்தது, கடந்து வந்தது. அது ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருந்தா தானே. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு விஷயமே கிடையாது, சண்டை போட்டுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஹவுஸ்மேட்ஸ்க்கு அதை தான் கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அப்போ வந்து நடிச்சிருக்கீங்க, ஏமாற்றிருக்கீங்கன்ற கேள்வி. ஏன்னா இதனாலாம் நிறைய ஹவுஸ்மேட்ஸ் வெளில போயிட்டாங்கல்ல. இவங்க நாமினேட் ஆகலை, அப்படி நாமினேட் ஆகலான்னு ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சு சேவ் ஆகிட்டு வந்துட்டாங்கன்னும் போது இந்த இவங்களால பிரச்சனை பண்ணதுனால அந்த வாரம் சில பேர் கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. இவங்க கூட சண்டை போட்டதுனால கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. இல்லை இவங்க வந்து மற்றவங்ககிட்ட டார்கெட் பண்ணி அடிச்சிருந்தனால சண்டை போட்டதுனால பிரச்சனையாகி அவங்க வந்து வெளியில் போயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கேள்வியெலாம் வருது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவோம், முன்னால் தான் நான் வெளில போனது அவங்க மைண்டில் இருக்கும். அதை வந்து கேட்குற மாதிரி எப்படி கேட்குறதுல இப்படி தான் கேட்குறாங்க, இப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதுதான் நடக்குது வீட்டில். அதனால தான் ரவியும் கேட்குறாரு, வர்ஷினி அர்ணவெலாம் கேட்குறாங்க. எல்லாமே அதனால தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க போய்ட்டு ஜாக்லின் போய்ட்டு ராயன்கிட்ட போய்ட்டு ஒரே அழுது சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வாரம் இவள் தனியாக இருந்தாலும் தான் சப்போர்ட் பண்ணி போய் பேச ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற 13 வாரமும் நான் தான் அவஸ்தைப்பட்டு நிற்கிறேன், அவள் ஜாலியாக தான் இருக்கிறா அப்படின்றாங்க. இப்போ சண்டை போடும்போது சில வார்த்தைகளை விட்டுறோம்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அது ஜாக்லின் வந்து என்னென்னா அவங்க பயங்கரமான ஒரு சேஃப் கேமு, ரொம்ப பயங்கரமான காரியவாதி, மேனிப்புலேட்டர். அவங்களோட பெரிய ஆள் சௌந்தர்யான்றதுனால 2 பேருக்குமே அந்த ஒரு டக் ஆஃப் ஒர்க் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ராத்திரி உட்காந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினுமே ஏதோ பேசி ஏதோ சமாதானப்படுத்திக்கிறாங்க. போய் திருப்பி நாளைக்கு தான் சண்டை தான் போட போகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நாளைக்கு சண்டை போட்டாலும் சண்டை போடலனாலும் இந்த வீக்கெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் லைனாக வீட்டுக்கு போக போகிறாங்க. 5 பேர் தான் இருக்க போகிறாங்க. அந்த 5 பேர்லேயும் 3 பேர் போய்ட்டு போகிறாங்க, 2 பேர் வர போகிறாங்க. அதுக்கு அடுத்த வாரம் பிக் பாஸே முடிஞ்சிட்டு போயிட்டு அப்புறம் என்ன இவங்க நினச்சதை அச்சீவ் பண்ணிட்டாங்கல்ல. 15 வாரம் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்டாக இருந்தால் ஃப்ரெண்டாக இல்லைன்னா என்ன, யாருக்கு என்ன வரப்போகுது? ஸோ அதுதான் பாயிண்ட். அதனால தான் இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அதை போய் கேள்வி கேட்குது. இது நம்ம ஒரு வாரமும் எல்லா நாளும் ரிவ்யூவில் சொன்ன ஒரு விஷயந்தான். பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து கேட்குறாங்க. பட் வர்ஷினி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. பட் ஆனால் அதுக்கு சௌந்தர்யா திருப்பி பேசும்போது வர்ஷினியால் அது கவுண்டர் பண்ண முடியல. வர்ஷினி ஒரு கேள்வி கேட்டுறாங்க, நீங்கள் அழுவுறீங்க, அது இயல்பு தான்றாங்க. அப்போ அழுவுறது இயல்புனா அது எப்படிங்க நீங்கள் நடிப்புன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க சௌந்தர்யா. அதுக்கு வர்ஷினி வந்து கரெக்டாக பதில் சொல்லலை, அதை கவுண்டர் பண்ணல. அப்போ அந்த பாயிண்ட்டே வர்ஷினி வைக்கக்கூடாது இல்லை. ஸோ வர்ஷினிக்கு வந்து பெருசாக கவுண்டர் பண்ணி பேச தெரில. பாயிண்ட்ஸ் அது கோர்வையாக அவங்க பாயிண்ட்டை வந்து சாலிடாக சொல்கிற அந்த கேப்பபிலிட்டி வர்ஷினிக்கு இல்லை. அதனால் அவங்க சொல்கிறது வந்து ஒன்றும் பெருசாக எடுபடலை. ஸோ ரவி ஆனால் கரெக்டாக பேசுகிறாரு, ரவி கரெக்டாக பேசுவார். பட் ஆனால் ரவி வந்து என்னென்னா அவரும் வந்து சில நேரங்களில் வந்து என்னென்னா இது வந்து ஒரு குழப்படி பண்ணலான்றதுக்காக தான், சண்டை மூட்டி விடலாம், கலகம் பண்ணலான்றது தான் பேசுகிறாரு தவிர உள்ள பாயிண்ட்டை அவர் எதிர்பார்க்குற பாயிண்ட்டை சொல்லணும்னோ எதிர்பார்க்குற பாயிண்ட்டை கேட்கணுன்னோ கொண்டு வரணுன்னு அவர் சரியாக பண்ணுறதில்ல. அந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு தெரியல. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே எபிசோட் ஓட்டியிருந்தாங்க. இது தவிர என்னென்னா
ஒரு வர்ஷினிக்கும் தீபக்கும் தேவையில்லாத ஒரு சண்டே அன்னெசரியாக வர்ஷினி கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா வந்து அங்கே கிச்சனில் வந்து கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. அதாவது வந்து இந்த சௌந்தர்யா வந்து ஏதோ முட்டை எடுத்துகிட்டு போய் ஆம்லெட் போட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த கிச்சன் இன்சார்ஜாக ஜாக்லின் இருந்திருக்காங்க. அதுக்கு ஏதோ அவங்க வந்து சௌந்தர்யாவுக்கு ஃபேவர் பண்ணதுனால வர்ஷினி வந்து கேட்குறாங்க, அப்போது ஃப்ரெண்டுனா ஃபேவர் பண்ணுவீங்களா, மற்றவங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கிடையாதுன்னு ஏதோ கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்னென்னா அவங்க வந்து என்னென்னா ஃப்ரெண்டுலாம் பண்ணல, சும்மா ஜென்ரலாக தான் பண்ணேன்னு சொல்லி ஜாக்லின்னு சொல்கிறாங்க, சௌந்தர்யா சொல்கிறாங்க. அந்த சாப்டர் அதோட முடிஞ்சு போயிடுச்சு. பட் ஆனால் தீபக் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து தனியாக வந்து அவர் ஏதோ வர்ஷினி உட்காந்துருக்காங்க, சௌந்தர்யா ரவிலாம் உட்காந்துருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எந்த இடத்துல எந்த கேம் விளையாடணும், கேம் விளையாடுறது ஓகே, பட் எந்த இடத்துல எந்த கேம் விளையாடணும்னு தெரில, அது தெரியாமல் பண்ணால் இப்படி தான் ஆகும்னு சொல்லி அவர் ஒரு கமெண்ட் அடிக்கிறார். அது வர்ஷினிக்கு என்ன பண்ணுதுன்னா, அது அவங்கள தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க பர்சனலாக அட்டாக் ஆகிடுச்சு. ஆனால் இன்ஃபேக்ட் தீபக் வந்து அவங்க சொன்னது வந்து வர்ஷினியை மீன் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, வர்ஷினியை மீன் பண்ணி தான் அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அவ்வளோ ஹார்ஷாவோ ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாவோ இல்லை ஒருத்தவங்களை மொக்க பண்ணி வர்ஷினிலாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு வர்ஷினி பயங்கரமாக ரியாக்ட் பண்ணி ஒரே அடியாக அழுது, தீபக்லாம் அவர் என்ன பெரிய ஆளா, அவர்லாம் சொல்கிறாரு, அவர் எதுக்கு இது சொல்கிறாரு, அப்புறம் அவர் தான் வந்து ரொம்ப நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி அது ஒரு சீன் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. அது சீன் மாதிரி க்ரியேட் ஆகி அவங்க ரொம்ப அழுது, அவங்க அது ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆன மாதிரி அது ஆயிடுச்சு. அது ஆகி அவங்க பயங்கரமாக அதை வந்து உள்ளே போய் அழுது வெளியில் வந்து தீபக் கிட்டேயே வந்து கேள்வி கேட்டு, நீங்கள் எப்படி சொல்லலாம் கேட்டு அப்படி பண்ணி கட்சியில் என்னென்னா தீபக் வந்து சாரி கேட்குறாரு. ஆக்சுவலாக தீபக் வந்து சாரி கேட்கணும்னு அவசியமே கிடையாது, அது அன்னெசரி. ஆனால் தீபக் சாரி கேட்ட அடுத்த செகண்டே வர்ஷினி வந்து ஓகே இப்போ ஓகே அப்படின்றாங்க. அப்போது உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன? தீபக் சொன்னது ஹர்ட் ஆகிடுச்சு, அந்த விஷயத்தை அவர் ஏன் சொல்லலை, எப்படி சொல்லலாம், அதை அவர் சொல்லியிருக்கக்கூடாது, அது சொன்னது தப்புன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்களா, இல்லை அவர் சாரி கேட்கணும், அவர் சொன்னார் அவர் சாரி கேட்கணும் அப்படின்றது பார்க்குறீங்களான்னு? ஏன்னா அவர் ஆக்சுவலாக உங்களை மீன் பண்ணி உங்களை மீன் பண்ணி சொல்லியிருந்தா கூட அவர் சொன்னது அவ்வளோ பெரிய ஹார்ஷான ஒரு விஷயம் கிடையாது. அதை நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு தாட்டில் இருந்ததுனால நீங்கள் இது வந்து ட்ரிகராகி நீங்கள் அழுகுறீங்க, அதை நீங்களே சொல்கிறீங்க, ஒத்துக்கிறீங்க. நான் ஏற்கனவே நான் கொஞ்சம் வீக்காக இருந்தேன், அது இவர் வேறு சொன்னது எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஃபைன். ஒருத்தருக்கு எமோஷன் இருக்கும், அந்த எமோஷனில் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கி அவ்வளோ பேர் கூப்பிட்டு வச்சு தீபக் வந்து இப்படி பேசலாம் அப்படின்னு ஆக்கி பண்ணுறதுன்றது வந்து அது அன்னெசரி. அதுதான் அருள் சொல்கிறேன், நீங்களாம் இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ அது அன்னெசரி. அது உங்களுக்கு ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகுது, உங்களுக்கு ஏதோ ஹர்ட் ஆகுதுக்காக மற்றவங்க எல்லாருமே பொறுப்பாக முடியாது. அவர் சொன்னது உங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்தா நீங்கள் அவர்கிட்ட டேரெக்டாக போய் கேட்டுக்கலாம், நீங்கள் 2 பேர் பேசி அதை சால்வ் பண்ணிக்கலாம். பட் அவரையும் நீங்கள் வந்து இப்படிப்பட்டவர் தான், நீங்கள் இப்படி சொன்ன தப்புன்னு சொல்லும்போது அது அவருக்கும் வந்து தோணும், நான் அப்படி பெருசாக ஒன்றும் சொல்லலையே, நான் ஒன்றும் ஹார்ஷாலாம் சொல்லின்னு தோணும். ஆனால் தீபக் அது சாரி கேட்டார், அது தீபக்கோட விருப்பம். தீபக் அது சாரி கேட்குறது, தீபக் சாரி கேட்காமல் இருக்கிறது, இல்லைலாம் வந்து நான் ஒன்றுமே அப்படி சொல்லணும்னு சொல்கிறது, அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, அவரோட விருப்பம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து வர்ஷினி இவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஏன்னா கண்டஸ்டன்ஸாக நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம அவங்கள கண்டஸ்டண்ட்டாக பார்க்கும்போது இவங்களை வந்து ஒரு பொட்டென்ஷியலான கண்டஸ்டண்ட்டாக பார்க்க மாட்டோம், ஒரு வீக்கான கண்டஸ்டண்ட்டாக ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறவங்கள தான் பார்ப்போம். நம்ம இந்த கேமாக பார்க்குறோம், பிக் பாஸ் ஷோவாக பார்க்குறோம், அதில் இருக்க கண்டஸ்டன்ஸை, அது ஹவுஸ்மேட்ஸை நம்ம ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்க்குறோம். அப்போ கண்டஸ்டண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த வாரம் முடிஞ்சு இதுக்கு அடுத்த வாரம் ஃபைனல் வீக்கில் வந்து ஏற்கனவே வந்து எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து சில பேர் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு போகலாம் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக முக்கால்வாசி பேர் லிஸ்ட்டில் வர்ஷினி வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி பெருசாக பண்ணுறாங்கன்னு ஒரு அதுமாதிரி சாட்சனாக வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கோவப்படுறாங்க, திமிராக பேசுகிறாங்க, மதிக்க மாட்டுறாங்க, எல்லாரையுமே எடுத்தஞ்சு பேசுகிறாங்கனால அவங்க வரமாட்டாங்க. சிவா வந்து அவர் என்னமோ அப்படியே சீன் போட்டுருக்காருன்னு வரமாட்டார். மேபி சுனிதா வரலாம், நல்லா ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, இன்வால்வ் ஆகிறாங்கன்னு வரலாம். அப்புறம் வந்து ரவி கூட வரலாம், நெக்ஸ்ட் வீக் வரலாம். அப்படி இருந்ததுன்னா சொல்கிறேன். இல்லை இந்த வாரமே எல்லோரும் பேக்கப் பண்ணிட்டு போகணுன்னா கூட ஆடியன்ஸ் கிட்டே நீங்கள் வந்து செகண்ட் சான்ஸ் ஒன்று கிடச்சி நீங்கள் உள்ளே வந்தபோது அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு இருக்குது. ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும். அந்த நல்ல ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணலைன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது வந்து உங்களுக்கு ஏதோ டூர் போன மாதிரி, எக்ஸ்கர்ஷன் போன மாதிரி, சும்மா ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு போன மாதிரி இருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இம்பேக்ட். ஏன்னா எந்த நேரத்தில் வேணால், எங்கே வேணால், எப்போ வேணால் வாய்ப்புகள் கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது ஒரு பர்சன்டேஜ், ஒரு இன்ச்சுனா கூட, அந்த 1% கூட நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் கூட நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கலாம். அது இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு யார் வெளிலேருந்து வந்த எந்த ஹவுஸ்மேட்ஸுமே அது தெரியல, உள்ளேருந்து 8 பேருக்குமே அது தெரியல. அதுதான் அங்கே பாயிண்ட். ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்ல வரோம். அதுக்கு வர்ஷினி இந்த மாதிரி தீபக் சொன்ன ஒரு விஷயத்தை இவ்வளோ அன்னெசரியாக இவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணி சீன் கிரியேட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் முடிய போகுது பிக் பாஸ் ஷோ.
அடுத்த வாரமே முடிய போகுது. அதுக்கு எதுக்கு இவ்வளோ இம்பேக்ட்? இப்போ இது மட்டும் தான் நிறைய பேருக்கு மைண்டில் நிற்கும். வர்ஷினி ஸ்ட்ராங்கான பர்சன், போல்டான பர்சன், கரெக்டாக பேசுவாங்கன்றது நிற்காது. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ அதுதான். மற்றபடி என்னென்னா இன்றைக்கி வந்து டான்ஸ் வந்து சில பேர் சோலோ டான்ஸ் ஆடினாங்க, சில பேர் டியூவல் தான் இன்றைக்கும். அந்த டான்ஸ் ஷோ இன்றையோட முடிஞ்சிச்சு. நல்ல வேலை அதை முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கேரக்டராகவும் ஒன்றும் பண்ணல, சும்மா அந்த சோஃபாவில் கார்டனில் சும்மா தான் உட்காந்தாங்க. வீட்டுக்குள்ளே எந்த டாஸ்க்கும் பண்ணல, ஒரு ஸ்கிட்டு பண்ணல, சும்மா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு கார்டனில் உட்காந்துக்கிட்டு சும்மா கதைச்சிக்கின்னு அப்படியே இங்கே உட்காந்து அங்கே வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு பாட்டு போட்ட போது ஆடிக்கின்னு இவ்வளோ தான் பண்ணாங்க தவிர ஒரு மண்ணும் பண்ணல இந்த வாரம். அதனால் ஒரு வழியாக அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சிட்டாங்க. இது வேறு ரிசல்ட் வேறு சொல்லுவாங்க. இல்லை என்ன பிக் பாஸ் இல்லை என்னத்த ரிசல்ட்டு சொல்ல போகிறீங்க நீங்கள்? இல்லை என்ன ரிசல்ட்டு சொல்ல போகிறீங்க நீங்கள்? எனக்கு புரியல. ஏன் ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ மொக்க பண்ணுறீங்க? ஒன்றுமே உங்களுக்கு ஷோவை ரன் பண்ண தெரில, டிஆர்பி பண்ண தெரிலனா எதுக்கு இது பண்ணுறீங்க? ரிசல்ட் வேறு சொல்ல போகிறாங்க. என்னத்த ரிசல்ட்டு சொல்ல போகிறீங்க நீங்கள்? எனக்கு புரியல. எதை பேஸ் பண்ணி ரிசல்ட்டு சொல்ல போகிறீங்க? இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இவர் எப்படின்னா ரயான் வந்து டான்ஸ் ஆடினதை காட்டவே இல்லை 1 hour எபிசோடில். அவர் டான்ஸ் ஆடினாரா ஆடலையான்னு கூட தெரியாது. மேபி 24 hours பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கலாம். ரியா என்ன பாட்டு காட்டினாங்கன்னு தெரில. அவங்களுக்கு ரியாவுக்கு எதுக்கு அந்த காஸ்ட்யூம் கொடுத்தாங்க, அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க? ரியா என்ன கேரக்டரு, அவங்க யார், எந்த படத்துலேருந்து எந்த கேரக்டர் அவங்க மீன் பண்ணி வந்தாங்க என்னன்னே புரியல. தர்ஷா எந்த படத்துக்கு டான்ஸ் ஆடினாங்கன்னு சொல்லி தெரில. தர்ஷா எந்த பாட்டுக்குமே ஆடலை. அப்புறம் வேறு யார், இவங்க 3 பேர் ஆடின மாதிரியே தெரியல ஆக்சுவலாக. மற்றவங்களாம் கூட ஓரளவு அப்படி இப்படி ஏதோ சில பாட்டுக்கெலாம் ஆடிட்டாங்க. வேறு இவங்களாம் ஒன்றும் ஆனது திருப்பி ரிப்பீட்டாக இவங்க ஒன் எபிசோடில் காட்டினது வந்து சௌந்தர்யாவை காட்டினாங்க, இவர் தீபக் ஆடினது காட்டினாங்க, அப்புறம் அருண் இதை காட்டினாங்க, சுனிதா அதை காட்டினாங்க தவிர வேறு எதுவும் பெருசாக காட்டல. அப்புறம் இன்றைக்கி வந்து டான்ஸ் ஆடினது வந்து சோலோவில் ஆடினதில் வந்து ஜாக்லின் அந்த அளவு பெருசாக இம்ப்ரெசிவாக ஆடல. பட் முத்து நல்லா ஆடினார். ஜாக்லின் வந்து இந்த அடடான்னு சொல்லி அந்த சந்தோஷ் சுப்ரமணியோட பாட்டுக்கு ஆடினாங்க, இந்த ஹாசினி பாட்டு. அப்புறம் வந்து முத்து வந்து இந்த இதற்கு தான் நான் ஆசைப்பட்ட பாலகுமில் என் வீட்டில் நான் இருந்தேன் அந்த பாட்டுக்கு ஆடினார். முத்து கொஞ்சம் நல்லா ஆடினார், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆனார். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தான் அவர் கொஞ்சம் ஏதோ லூசுத்தனமாக கேன மாதிரி ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் ஹாசினி கேரக்டர் பண்ணியிருப்பாங்களே, ஒரு மாதிரி லூசுத்தனமாக அந்த ஒரு ஜாலியாக அதை க்யூட்டாக பண்ணுறோன்னு நினச்சின்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா, கிரிஞ்சாக, அந்த மாதிரி தான் அவர் பண்ணுற மாதிரி இருந்தது. முத்து ஏதோ கிரிஞ்சாக பண்ண போகிறாருன்னு நான் நினச்சேன். நல்ல வேலை முத்து கரெக்டாக அதை மாற்றி நல்லா ஒரு ரசித்து ஆடி அதை வந்து அந்த சாங்க்கு நல்ல ஒரு டான்ஸு ஆடினார். நல்லாவே இருந்தது முத்து ஆடினது பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து இவர் தீபக் நல்லா பண்ணார். அந்த இது படைப்பாலேருந்து கிக்கு ஏறுது அந்த சாங்கு. பட் அதில் வந்து ரஜினி மாதிரி தான் அவர் பண்ணார். பெருசாக டான்ஸ் மூமெண்ட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அர்ணவும் பவித்ராவும் வந்து இந்த தசாவதாரத்துலேருந்து ஓ சனம் சாங் ஆடினாங்க. 2 பேர் ஆடினதுமே ஓகே தான், ஒன்றும் பெருசாக இம்ப்ரெசிவாலாம் இல்லை. ஸோ இவ்வளோ தான் அந்த டான்ஸ் இருந்தது. ஸோ மற்றபடி அதுதான் நம்ம. ஸோ இன்றைக்கி பெருசாக வேறு எந்த விஷயம் பெருசாக இன்றைக்கி நடக்கல. அந்த வாரமே டல்லு தான். அதுக்கப்புறம் நாளைக்கு சாட்டர்டே எபிசோடு டான்ஸோட ரிசல்ட் சொல்லுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து யார் எலிமினேட் ஆகிறேன்னு சொன்னாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பவித்ரா, விஷால், அருணில் இந்த 3 பேர்லேருந்து யாராவது 2 பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரயான் ஃபைனலிஸ்ட் ஆகிட்டார். முத்து ஓட்டு வாங்கிட்டார். ஜாக்லினும் சௌந்தர்யாவும் கண்டிப்பாக விஜய் டிவி அனுப்ப மாட்டாங்க, அடுத்த வாரத்துக்கு வைப்பாங்க. ஏன்னா கண்டென்ட் வேணும். அப்புறம் வந்து அது தவிர யார், தீபக் இருப்பார். அப்புறம் பவித்ரா இல்லை அருண் இல்லை விஷால், இந்த 3 பேரில் யாராவது 2 பேர் எலிமினேட் ஆகிடுவாங்கன்னு தோணுது. மோஸ்ட் ப்ராபப்ளி பவித்ராவும் அதான் இந்த 3 பேர் மோஸ்ட் ப்ராபப்ளி பவித்ராவும் விஷாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அருண் கூட போகலாம், எப்படின்னு தெரில, பார்க்கலாம். ஸோ மீண்டும் நாளைக்கு Day 97 சாட்டர்டே எபிசோடில் உங்கள் எல்லாருமே நான் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.